அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மேட்லைஃப் ஸ்டுடியோஸ் வழங்கும் இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு முதல்ல ஆடுகள் தான் காஃபியை கண்டுபிடிச்சதா அப்படிங்கிறதையும் இந்த உலகத்திலே மிகவும் விலை உயர்ந்த ஒரு காஃபி பிராண்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்துல பெரும்பாலான மக்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு குடிபானம் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா காஃபியா தான் இருக்கும். உலகத்துல இரண்டாவது மிகப்பெரிய குடிபானம் அப்படிங்கிறது காஃபி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காஃபியை முதல்ல கண்டுபிடிச்சதே ஆடுகள் தான் அப்படின்னு சொன்னா வியப்பா இருக்கா? கண்டிப்பா ஆடுகள் தாங்க. 15ஆம் நூற்றாண்டுல தாங்க இந்த காஃபி முதல்ல கண்டுபிடிக்கப்படுது. ஒரு நாள் வழக்கமா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இந்த இடையும் போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு சில ஆடுகள் சோர்வா படுத்துருச்சு. ஆனா ஒரு சில ஆடுகள் மட்டும் வேகமாவும் சுறுசுறுப்பாவும் இருந்ததான். இதை பார்த்த அந்த ஆட்டு இடையன் இது எப்படி சுறுசுறுப்பா இருக்குன்னு பார்க்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காஃபி பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்ததான். அந்த காஃபி பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்ததுனாலதான் இந்த ஆடுகள் எல்லாமே சுறுசுறுப்பா இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச அந்த ஆட்டு இடையன் அந்த மரத்துல இருந்து கொஞ்சம் காஃபி பழங்களை எடுத்துட்டு குடிபானங்களை தயாரிக்கக்கூடியவர்கிட்ட போயிட்டு இந்த காஃபி பழங்களை கொடுத்தாங்க. அவர் உடனே இந்த காஃபியை தயாரிச்சு பார்த்தாராம். காஃபியை தயாரித்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய டேஸ்டும் வாசனையும் வேற லெவல்ல இருந்ததான். இதுக்கப்புறம் இதையே நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஆரம்பிச்சு அதோடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் நமக்கு காஃபி அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருக்கு. காஃபி அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நிறைய விவாதங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா அளவோட குடிச்சா காஃபி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ரிபோஃப்ளாவின், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்று. இது எல்லாமே நமக்கு காஃபில இருந்து கிடைக்குது. காஃபியை நம்ம குடிக்கிறதுனால டைப் 2 டயபிட்டிஸ் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம மூளையை சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கக்கூடிய திறமை காஃபி கிட்ட இருக்கு. இந்தியாவுக்கு எப்படி காஃபி வந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியாவுக்கு காஃபி கொண்டு வந்தது ஒரு விசித்திரமான ஒரு கதை. இது பாபா புடன் அப்படிங்கிற ஒரு ஞானி தான் ஏமன் நாட்டுல இருந்து காஃபியை கடத்திட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கா? பாபா புடன் தான் 1600ஆம் ஆண்டுல காஃபியை ஏமன் நாட்டுல இருந்து கடத்திட்டு வந்தாராம். ஏமன் நாட்டுக்கு போயிருந்த ஞானி காஃபியை குடிச்சு பார்த்ததுல அவருக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால இந்த காஃபியோட பிராண்டை நம்ம ஊருக்கும் கொண்டு வரணும். இந்த காஃபி அப்படிங்கிற ஒரு டேஸ்ட் கண்டிப்பா நம்ம இந்திய மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனாலதான் இந்த பாபா புடன் அப்படிங்கிறவர் காஃபியை கடத்திட்டு வந்தாரு. அன்னைக்கு காஃபியை கடத்திட்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இவர் தான் கொஞ்சம் போல அந்த காஃபி பழங்களை கடத்திட்டு வந்து விளைவிக்க ஆரம்பிச்சாரு. 1600ஆம் ஆண்டுல பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சார்ந்தவங்க தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இது கடத்திட்டு வரப்பட்டதாகவும் இந்தியால இது இல்லாத ஒரு பொருளாகவும் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த சிக்கரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலந்ததே இந்தியாக்காரங்க தான். இந்த சிக்கரியை ஏன் இந்தியாக்காரங்க கலந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். 1930ல காஃபியோட விலை அதிகமா இருந்ததுனால இந்தியன் ஆர்மில சோல்ஜர்ஸா இருந்தவங்களுக்கு காஃபியை போய் சேரணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த சிக்கரி அப்படிங்கறத கலந்தாங்க. சிக்கரி அப்படிங்கிறது காஃபியை விட 10 மடங்கு விலை குறைவான ஒரு பொருள். இது ஒரு வேர் வடிவத்துல இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிழங்கு வடிவத்துல இருக்கும். இந்த கிழங்கு வடிவத்துல இருக்கக்கூடியது எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சு காஃபி பொடியோட சேர்ப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்ஸ்ல பாத்தீங்கன்னா 57% காஃபியும் 43% சிக்கரியும் கலந்திருப்பதாக போட்டிருப்பாங்க. இதே தான் நம்ம ஃபில்டர் காஃபிலையும் பண்ணுவாங்க. 80-20 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 80% காஃபியும் 20% சிக்கரியும் கலந்திருப்பாங்க. சில பேர் 60-40 கூட குடிப்பாங்க. 60-40 அப்படிங்கிறது 60% காஃபியும் 40% சிக்கரியும் கலந்திருப்பாங்க. இந்த சிக்கரி கலக்கிறதுனால ஏதாவது கெடுதல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. சிக்கரி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இதுல விட்டமின் B6 இருக்குங்க. இந்த விட்டமின் B6 நம்ம உடம்புக்கு ரொம்பவும் தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமினா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிக்கரி கலந்த காஃபியை நம்ம அதிகமா குடிக்கும் போது நம்ம குடல்களுக்கான பராமரிப்பையும் மேற்கொள்ளுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குடல்களுக்கான ஜீரணிக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்குது. இதனாலதான் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. காஃபியை அதிகமா குடிக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள் குறைவா தான் இருக்கும் அப்படின்னு கூட ஒரு ஸ்டடீஸ்ல சொல்றாங்க. இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 250 கோடி கப் காஃபி நம்ம பருகிறோம் அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருமே 520 கோடி கிலோ மதிப்பிலான காஃபி பொடியை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தூரம் நம்ம அதிகமா காஃபி பருகும் போது நம்ம உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கறத பார்க்கலாம். காஃபி அப்படிங்கிறது ஒரு ஸ்டிமுலன்ட். ஸ்டிமுலன்ட் அப்படின்னு சொன்னா நம்ம மூளையை ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸ்டிமுலன்ட். இந்த ஸ்டிமுலன்ட் தான் காஃபில இருக்கு. இந்த காஃபியை நம்ம அதிகமா குடிக்கும் போது நம்ம பினியல் கிளாண்ட் வேகமா செயல்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய நிறைய மெமரி ஸ்பாட்ஸ் அதிகமா வேலை செய்யறதுனால நம்ம காஃபியை குடிச்சதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம புத்திசாலித்தனமா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மூளை மிகவும் புத்திசாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள்களா இருக்கிறவங்க கூட இந்த காஃபியை குடிக்கும் போது ஒரு சில வினாடிகளுக்கு புத்திசாலிகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காஃபில இருக்கக்கூடிய ஸ்டிமுலன்ஸ் தான் காரணம். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த ஒரு காஃபியை பத்தி பார்க்கலாம். இந்த காஃபியோட பேர் தான் கோபி லுவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தோனேஷியா நாட்டுல விளைவிக்கப்படுது. இந்த காஃபி கொட்டைகள் எல்லாமே பூமியில இருந்து விளைஞ்சு வர ஒண்ணுதான். ஆனா இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு காஃபியை குடிக்க மாட்டீங்க. இதை கேட்கக்கூடிய தைரியம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோ தொடருங்க. அப்படி இல்லாதவங்க கண்டிப்பா இது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த விலை உயர்ந்த காஃபியை எப்படி தயாரிக்கிறாங்கிறத பார்க்கலாம். காஃபி பழங்களை பூனைக்கு கொடுக்குறாங்க. இந்த பூனை இந்த காஃபி பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த பழத்துல இருக்கக்கூடிய மேல் தோல், உள்ள இருக்கக்கூடிய சதைப்பற்று எல்லாமே போயிடும். அதுல இருக்கக்கூடிய கொட்டை மட்டும் அதோட குடல் வழியா வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதுல சகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. குடல்ல இருந்து வெளியே வரக்கூடிய இந்த கொட்டைகளை எடுத்து கிளீன் பண்ணி அதை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வறுத்து காஃபி தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கக்கூடிய உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒரு காஃபியா இருக்கிறது
அவ்வளவு டேஸ்டாவும் சம வாசனையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு வாட்டி குடிச்சவங்க மீண்டும் அதே காஃபி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு நம்ம சொத்தே எழுதி வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஏன்னா இந்த காஃபியோட விலையானது கிட்டத்தட்ட 75,000 இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. சாதாரணமா ஒரு கப் காஃபி குடிச்சாலே உங்களுக்கு 7,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விசித்திரமான ஒன்றுதான். உண்மையிலேயே மனிதர்களுக்கு அதிக டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க காஃபி குடிக்கிறவங்களாவும் இருக்கலாம், காஃபி குடிக்காதவங்களாவும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. காஃபி தயாரிக்கும் பொழுது காஃபியை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய டயசிட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆனது நம்மளுடைய நுரையீரல்ல போய் தாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால அதிகமா பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டா காஃபியை தயாரிக்கக்கூடிய அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்க தான். அந்த வேலைக்காரங்களுக்கு சம்பளமும் சரியா கிடைப்பதில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு பணி நிரந்தரமும் இல்லை, அவங்களுக்கான வாழ்வாதாரமும் சரியில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த காஃபியை தயாரிக்கிறது மூலமா அவங்களுக்கு காஃபி ஒர்க்கர் லங் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நோயினால அவங்க பாதிக்கப்பட்டு அவங்களுடைய இறுதி நாட்கள் முடிந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப வருத்தகரமான ஒரு விஷயமா இருக்கு. காஃபி அப்படிங்கிறது நம்ம சந்தோஷமா குடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது உற்பத்தியாகி வரக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த நிலை எதிர்காலத்துல மாறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய முழுமையான ஒரு ஆசையா இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் நோயற்ற ஒரு வாழ்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பதிவு உங்களை வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.